ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலே நீ முகம் மலர்ந்து புன்னகைக்கும்படியும், நீ தேடியதையெல்லாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா எனக்கு நன்றி சொல்லும்படியும், உன் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வச்சு சந்தோஷத்தை உன் வாழ்வில் கொண்டு வரப்போகிறேன் என் செல்லமே. ஒரு சில விஷயங்களையும் ஒரு சில மனிதர்களையும் விட்டு நீ விலக நினைச்சாலும் விலக முடியாம, சில விஷயங்களை செய்யவும் முடியாம, செய்யாம இருக்கவும் முடியாம, தொடரவும் முடியாம, தடுக்கவும் முடியாம உன் வாழ்க்கையில் நீ தவிப்பது எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்கோ. கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நீ முன்னால இருந்ததை விட மிக சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உன் சாயப்பா உனக்கு உறுதுணையா உதவியா நிக்க போறேன். பல சமயங்கள்ல உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீ யோசிக்கும் போது ஒண்ணுமே புரியறதுக்கு முன்பாகவே எல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது அல்லவா? அதுல இருந்து வெளிவர முடியாம நீயும் தவிக்கிறன்னு எனக்கு புரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீ இப்போது இருப்பதும், இப்போது இந்த பிரச்சனை எப்படி சரி செய்வதுன்னு தெரியாமல் மீண்டும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கதும் எல்லாம் எனக்கு தெரியும் என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள்ல இருந்தும், உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்ல இருந்தும் உன்னை விடுவித்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் காலங்காத்தாலேயே உன் சாயப்பா உன்னை தேடி வந்துட்டேன். உன் கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாய் பல நல்ல மாற்றங்களை நான் உனக்கு கொடுக்க போறேன். எப்போதும் துன்பத்திலேயே உழன்று கொண்டிருந்த உன் மனசுக்கு இப்போது ஆறுதல் கிடைக்கும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து தரதான் வந்துள்ளேன் என் செல்லமே. உனக்கான நல்ல காலம் வந்து விட்டதல்லவா? இனிமே நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோட உன்னுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்து. இப்பெல்லாம் அடிக்கடி உன் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா நீ அதை பெருசா எடுத்துக்காம வாழ்க்கையை நோக்கியும் குடும்பத்தை நோக்கியுமே கவனத்தை செலுத்தி மனச்சோர்வு அடைவது ஏனோ? முதல்ல உன் மனச்சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை நான் உனக்கு தர்றேன். உன் பல நாள் தவிப்பிற்கான பலன் இப்போது கிடைக்க போகுது என் செல்லமே. உன் மனசு இப்போ கவலையா இருக்குது தானே? இனிமேல் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கவலையா இருக்கும் போதும் குழப்பத்துல இருக்கும் போதும் நிறைய விஷயங்கள் உனக்கு எதிர்மறையாக தோன்றும். எதிர்மறையான எண்ணங்களும் தவறான சிந்தனைகளும் உனக்குள் குடிபுக கூட வாய்ப்புகள் உள்ளது. என் அன்பு பிள்ளையே, நான் எப்போதும் உன் கூட தானே இருக்கேன். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை பத்தி உனக்கு சொல்லிக் கொடுக்க நான் இருக்கும்போது நீ சோர்வடைய வேண்டாம். இப்போது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் உன் மனசுக்கு அமைதியை தந்து உனக்கான செயல்களை எல்லாம் வெற்றிகரமாய் முடித்து தருவதற்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதை தேடிக்கிட்டு இருந்தியோ அது சீக்கிரம் உன்னை தேடி வரப்போகுது. எந்த செயலை செய்தாலும் முழுமையாக முழு கவனத்தோட மன ஈடுபாட்டோட ஒருமைப்பாட்டோட நீ செய்ய. எதிலுமே உறுதியான நம்பிக்கையோடு நீ ஈடுபடும் போது அது ஒருபோதும் தோல்வியை தராது என் செல்லமே. உன் வாழ்க்கையில மற்றவர்கள் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு நீ வருந்த வேண்டாம். வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை நீ பகுத்து பார்த்து தெரிந்து கொள். உனக்கு உதவிக்கு யாருமில்லையே நினைச்சு மனம் உடைந்து நீ நிர்கதியா நிற்கும் போது உன் கரங்களை இறுக்கமாக பற்றியவன் இந்த சாயப்பா. அப்படி இருக்கும்போது இப்போதும் உனக்கு உதவி தேவைப்படும் போது உன்னை தனியா தவிக்க விட்டுடுவேனா? தனியாக இருப்பதாய் நினைத்து வருந்த வேண்டாம். உனக்கு நிழலாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? பக்தி என்பது கடவுளை பத்தி நினைக்கிறது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில கிடைக்கிற அனுபவங்களையும் அழகாக ஏற்றுக்கொள்வதும் ஒரு வகையில பக்தி தான். ஏன்னா உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உனக்கு உருவாக்கி தருவது இந்த சாயப்பா நான் தானே. உன்னை சுத்தி இருக்கிறவங்கள உன்னால மாத்த முடியாது, அவங்கள திருத்தவும் முடியாது. ஆனா அதுக்கு பதிலா உனக்கு பிடிச்சவங்க, உன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் பக்கத்துல இருக்கும்படி நீ அவர்களை வைத்து கொள்ளலாம் அல்லவா? யார் உனக்கு ஒத்து வருவாங்களோ, யாருடைய குணம் உனக்கு சரியா வருமோ அவங்கள பக்கத்துல வச்சுக்கோ. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களையும் உன் குணத்திற்கு ஒத்து வராதவர்களையும் தூரமாக வைத்துக்கொள் என் தங்கமே. இத்தனை நாளா நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் உன் சாயப்பா நான் தீர்த்து வைக்க போறேன். கொஞ்சம் பொறுமையா காத்திருந்தீனா நீ நினைச்சதெல்லாம் ஒன்னொன்னா வரிசையா நடக்கும். நீ உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் மனம் திறந்து சொல்லிவிட்டாய் தானே? கூடிய சீக்கிரம் அனைத்துக்கும் முடிவை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இது புரியாம எதையோ மனசுல நினைச்சு பயந்துகிட்டே இருந்த, என்னவெல்லாமோ கற்பனை செய்தாய் தானே? இப்போது எல்லாமே மாறப்போகிறது. எதை பத்தியும் கவலைப்படுறத முதல்ல நிறுத்து.
உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னதுபடியே உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நான் என் தலை மீது பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பூவிடம் சொல்லி இந்த சாயப்பாவின் பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாலே போதும். அந்த பிரச்சனைகளையெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு அதை சரி செய்து ஒன்றுமில்லாமல் போக செஞ்சிடுவேன். இனிமே நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்.